சந்தோஷமா இருக்கணும். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க இது கேள்வி? இல்ல கேட்டேன் சும்மா. ஏன்னா ஊர்ல கண்ணா பின்னான்னு பேசுறாங்களே, நீ அதை ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு கேவலோடு பார்த்தேன். இந்த அயோக்கிய பிரச்சனைதான் எனக்கு இந்த புத்தி எல்லாம் வந்து. வேற என்ன, குப்பத்தை காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவை கூட அழிச்சுன்னு போயிருக்காங்க. அமீனா லேசனால கவர்மெண்ட்டே வருது, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை ஞாபகம் இருந்தது. என்னங்க, நமக்குதான் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குதுங்களே, அந்த குப்பத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டா நமக்கு புண்ணியம் தானுங்களே. புண்ணியம் புண்ணியம் எப்போ வந்துடும் தெரியுமா? ஆளு கூட ஒரு புண்ணியம் வாங்கலாம். கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க 3 லட்சம் ரூபாய் அந்த துறைக்கிட்ட. நானே போச்சுன்னா நானே வருமான நாளைக்கு புண்ணியம் என்னைக்கு வந்தாலும் வரும். குட்டி அந்த வேண்டியதெல்லாம் வேலை செய்யணும்னா அவர் செய்வாரு, நமக்கு புண்ணியம் வந்து போகுது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாம போ. அம்மா ரஹீமுக்கு மருந்து கொடுத்தீங்க. அவன் எப்படி இருக்காங்க ஒரு வாட்டி போய் பார்த்துக்கலாமா? அண்ணன் நல்லா தூங்குறாங்க. அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ்வளவு நேரமும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. மக்கள் நன்மைக்காக தொண்டு செய்வதில் ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதில் அவனுக்கு எந்த விதமான ஆபத்து நேரம் நீங்க தான் பார்த்துக்கணும். வளர்த்த மகனா இருந்தால் செத்த மகனை விட பாசத்தை காத்து. வளர்த்த மகனா? என்ன பிடிச்சது? ஆமாம், பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சது ரயில்வேல இல்ல, மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமாக இருந்த அவன் அவனை கொண்டிருக்கும் போது அவன் காதலை போட்டிருந்த கடுக்கன் பொட்டில வச்சிருக்கேன். நான் முதல்ல உங்களை சந்திச்சு மரணம் தான் நம்ம பிரிப்புன்னு சொன்னாலே ஞாபகம் இருக்கா? அண்ணா அண்ணா சும்மா என் கருத்து பெற நேரம் வந்துச்சு. ரஹீம் ஜாகிரதையா பார்த்துக்கிட்டு அடுத்து சொல்லிட்டு அப்பா எல்லாம் கெட்டதுதான் நடக்குது நாட்டுல. உண்மைதான் உண்மைதான். என்னடா சாவு கிராக்கி மாதிரி வர்ற? எங்க போன? இல்ல நம்ம இஸ்மாயில் செத்துட்டார்ல, அவர் சாவுக்கு நான் போயிட்டு வரேன். சீட்டு சாவு சீட்டோட உள்ள வர்ற? குளிச்சுதான் வர்றேன் எஜமா. அப்ப சரி, நீ ஏன் அங்க போன? சும்மா இருங்க எஜமா, எங்க வீட்டுல இருந்துட்டு 1000 பேசுவீங்க, வெளியில போயிட்டு வர்றேன் நான் தானே. 30 ஜனம் கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பார்த்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதுன்னு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நானே கலந்துக்கிட்டேன். செத்த இடத்துல என்ன பேசுறாங்க? இதுமா, ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு, செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதான் கேட்டேன். செத்தா போதும் உடனே மீட்டிங் போடுவானுங்க. சாவலன்னு ஏன் சாவலன்னு பாப்பான், பேசுறதுக்கு சான்ஸ் இல்லையான்னு. செலத்து வச்சு வைப்பேன்றான், நிதி கொடுப்பேன்னுவான், ஒன்னும் செய்ய மாட்டான். உண்மையா குப்பத்து ஜனங்க சும்மா அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அவன் தான் செத்துட்டான், அப்புறம் என்னடா குமரல்? அவன் குமரல் நம்மள என்னடா செய்ய போகுது? அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது ஏஜமா. அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க.
அப்படியே 100 செஞ்சாலும் செய்வான் அயோக்கிய பயல் திமிரெடுத்த பயல். அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த ரஹீமை முதலாளி கூப்பிடாது கூட்டிய நான் எந்த பையனும் உட்கார சொன்னதே இல்லை. என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி. பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் மூலையில உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற. போனதெல்லாம் போட்டோம். இனிமே நாம 2 பேரும் ஒண்ணு. நீங்களும் நானுமா? ஏன் மதம் குறுக்கு இருக்குன்னு பாக்குறியா? குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மைதான் தேவை. எல்லாம் பொன்மொழியில பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான். ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாத வழி. கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரை ஏற்று வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, குண்டு நிறைய உணவு, மானம் காக்க ஆடை, இவை அத்தனையுமின்றி பரதவிக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை இருந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது 2வது வேலை. வயசு முறுக்கு ரத்த திமிரு ஏதோ கிருன்னு பேசுற. நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ கேள்விப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படி உன் கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு. அதெல்லாம் உனக்கு வேணாம், உன் யோகியதுக்கு அது சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிற. நல்லா இரு. அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்கள் யாரையா இருக்காங்களே, சோறு இல்லாம இருக்காங்களே, அவங்க பணக்காரன ஆகணும். அதெல்லாம் உனக்கு வேணாம். அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி, கிளியே அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. பெரிய பதவி, சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சூழ்ச்சியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறேன்? நீ ஓட்டம் தான் என் செல்வாக்கு, என் கௌரவம் அத்தனை குறுக்க நிக்கிறவன். புரிகிறத ஆள வந்தார். உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சிலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. அளவந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர். இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்ய வேணாம். இந்த வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்ட குப்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண வச்சுக்கோ. பணம் வச்சுக்கோ. பணத்தை பாக்குறேன். பார்க்கவில்லை, அளக்கிறேன். வளர்க்குதியா? இல்லை, உம்முடைய தரத்தை. அளவந்தார், என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்கிறீர். அதுதான் என்னிடம் நடக்காது. நான் பெரிய மனுஷன், பணத்தால எதையும் செஞ்சிடுவேன். இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்கள் எல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. அளவந்தார், இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் பதம் பார்க்கும். ஆனால் ரஹீம் அன்றும் பக்கிரி, இன்றும் பக்கிரி. இன்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன். மிக்க நன்றி. பணத்தை கொடுறா, சுட்டுவேன். பணத்தை கொடுறா, சுட்டுவேன். சுடுவேன். பணத்தை கொடுறா, சுட்டுவேன். சற்று முன்பாக கோடையில் என கொக்கரித்தீர். இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறீர். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா? தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் கூறவா அழைத்து வந்தீர். பயப்படாதீர், அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு கருகாட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் சொந்தம் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். இவனை கைது செய். போலீஸ் வந்துருச்சா, போலீஸ் வந்துருச்சா. ராஜா
பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட வர்றாண்டா. ஆளவந்தாரே, நன்றாக நாடகம் ஆடுகிறேன். ஐயா, இவர் சொல்வதெல்லாம் போய் பேசாதே. நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்துக் கொண்டு வா. ராஜா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்துதாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போக உள்ள.